வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல கிறிஸ்பியாகவும் ஸ்பைஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ வந்து மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். மரவள்ளி கிழங்கோட ஸ்கின்ல பார்த்திங்கன்னா வேரோடுற மாதிரி இருக்கும். அந்த கிழங்கும் தோல் உரிக்க முடியாத கிழங்கும் வந்து நல்லா வேகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிழங்கு வந்து நம்ம சிப்ஸ் போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கின்னை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணுற ஸ்லைஸராக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து ஸ்லைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல தின்னான ஸ்லைஸாக வந்து எல்லா கிழங்கையும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தின்னாக இருந்தால் தான் உங்களுக்கு பொரிக்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆயில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடான வெட்டி ஒவ்வொன்றா வந்து உதிர்த்து போட்டுக்கலாங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா அனல் வந்து மீடியம் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கிழங்கு எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகி உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். அனல் ஹை ஃப்ளேம்லேயே இருந்துச்சுன்னா சுற்றியும் வந்து உங்களுக்கு கிறிஸ்பி ஆயிரும். சென்டரில் இருக்கிற கிழங்கு கிழங்காவே இருக்கும். ஸோ போட்டதுக்கப்புறமா அனல் மீடியம் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட் ப்ரௌன் கலர் வந்த உடனே டக்குன்னு வந்து ஆயிலை நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சீக்கிரத்துலேயே வந்து நல்லா டார்க் ப்ரௌன் ஆகி தீஞ்சு போக ஆரம்பிச்சிரும். இதே மாதிரி மீதி ஸ்லைஸ் பண்ண கிழங்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வந்து ரெடிங்க. இந்த சிப்ஸை பொறுத்த வரைக்கும் அனல் வந்து கரெக்டாக வச்சு ஃப்ரை பண்ணோம்னா உங்களுக்கு சிப்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்குங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கிழங்கு வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அந்த எண்ணெயிலே வந்து 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அந்த கிழங்கோட சேர்த்துறப்ப நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக மேலே வந்து போடுறதுக்கு பொடிங்க 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் வந்து உப்புங்க. நான் உப்பு கம்மியாக போட்டிருக்கேன், மிளகாத்தூள் அதிகமாக போட்டிருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிப்ஸ் மேலே நல்லா தூவிட்டு லாஸ்ட்டாக அந்த கருவேப்பிலை ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.